Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஈடிய நேற்று நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பைபிள் ஸ்டடி உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். We greet you all in the name of our Father Savior Jesus Christ and welcome you for the Bible study on behalf of New Covenant Ministries. ஆண்டவருடைய பெரிய கிருபையால் நம்ம ஒவ்வொரு வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அப்படியாக இந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 49வது வசனம். By God's grace, every day we are meditating on each verse. So today we are going to meditate on John Gospel chapter 4:49. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். We will read, you all please listen. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். The royal official said, Sir, come down before my child dies. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray. ஆண்டவரே, இந்த வார்த்தையில் உள்ள God bless these words. உமது வேதத்தில் உள்ள அந்த அதிசயங்களை காணும்படிக்கு கண்களை திறந்தருளுங்க. Let our eyes be open to see the wonders of your words, நீங்க கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. Jesus, let us all receive whatever you teach, O Father. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We submit, O Father. In Jesus mighty name. Amen. 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 சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்ம எப்போதும் சந்தோஷமா வைத்திருக்கிறது. We should be always joyful in Christ. நம்ம உலகத்தில் உள்ள சுற்றி நடக்கிற காரியங்கள், உலகத்தில் உள்ள விஷயங்கள் நம்ம எப்பொழுது சோர்வடை செய்கிறது. All the worldly things will always make us very sad. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம எப்பொழுதும் புது பலனடைய செய்கிறது. God words gives us more strength. Amen. Amen. Hallelujah. Hallelujah. என்ன வசனம் பார்க்க போறோம்னு சொன்னா 4ஆம் அதிகாரம் யோவான் எழுதின நூல் 4ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, today what we are going to see is John chapter 4:49. It says, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். The royal official said, Sir, come down before my child dies. எதற்கு முன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம நேற்று வசனத்தில் பார்த்தோம் 48ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, இயேசு அந்த மனிதனை நோக்கி, மனிதனை மாத்திரமல்ல அந்த ஜனங்களை நோக்கி, ஜனங்கள் சார்பாக அந்த மனிதர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்கவே மாட்டீர்கள். Jesus very clearly said to all the people, unless until you all see the wonders and miraculous sign, you will not believe. ஆண்டவர் ஆக்சுவலி வந்து இந்த மனிதன் வந்து ஆண்டவர் வந்து கானா ஊர்ல வந்திருக்கிறார் சொல்லி விஷயத்தை தெரிஞ்ச உடனே என்ன செய்ய அவர்கிட்ட ஓடி போய், this man when he came to know that Jesus Christ came to Cana, he is running to Jesus Christ. ஆண்டவரே, என்னுடைய மகன் வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதியா படுக்கையா இருக்கிறான், நீங்க வந்து எப்படி அவனை குணப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றான். He begged to Jesus saying that my son is laying sick, please come and heal him. ஆனா ஆண்டவர் வந்து சரி நீ போ, நான் வரேன், அல்லது நான் வந்து குணமாக்குறேன், அந்த மாதிரி இது சொல்லதுக்கு முன்பதாக, but God is not saying anything like okay you go, I'll come behind you. He is not saying anything like that. Before that, ஆனா என்ன சொல்றாரு, நீங்கள், அதாவது நீங்கள்லாம் ஜனங்கள், அது உங்களை உள்ள ஜனங்கள் வந்து என்ன செய்றீங்க, அற்புதங்களை கண்டால் ஒழிய நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு விசுவாசமே வர மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. Before saying this to the man is saying to the people, unless until you all see the miraculous sign, you all not believing in me. ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறாரு பாத்தீங்கன்னா, why God is saying this word is because ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே கானா ஊர்ல இருக்கிற பொழுது, இதே நாசரேத் ஊர்ல தான் வளர்ந்த ஊர்ல இருக்கிற பொழுது, Jesus Christ when he was in the same Cana before, இந்த ஜனங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவ்வளவா விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. These people didn't believe Jesus much. அவருடைய பார்வையில்னா அவர் மாம்சத்துல சாதாரண பார்வையாக தான் அவரை பார்த்தார்கள். They had a fleshly eye. இது யோசேப்போட பையன் அந்த ஒரு பார்வை தான் அவங்களுக்கு எப்பவுமே இருந்ததே தவிர, like this is Joseph's son, only this kind of thought was தேவனுடைய குமாரன் மத்தியில வந்து இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசமே அவருக்கு இல்லை. He is a son of God, like that nobody believed. ஆண்டவர் அதை குறித்து தான் மிகவும் நினைக்கிறார், வருத்தப்பட்டு அல்லது மிகவும் வந்து அப்செட்டாக சொல்றாரு, என்ன பண்ணீங்க, அற்புத அடையாளத்தை கண்டாதான் நம்புறீங்க, மற்றபடி நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அவர்களை சொல்லுகிறார். That is why God Jesus is very much worried and saying, unless until you all see the miraculous sign, you are not believing. ஆனா தேவன் நம்ம மீது வச்சிருந்த மிகுந்த அன்பினாலே இந்த இறங்கி மனிதன் நம்மை போல மனிதனாக இந்த பூமியில இறங்கி வந்திருந்தார். Because of the love that he had for us, that is why he came like a man. ஆனா நாம் அதை புரிந்து கொள்ளாமல், but we are not understanding that. ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன பெனிஃபிட், நான் கிறிஸ்டியனா வந்தா எனக்கு என்ன லாபம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா எனக்கு என்ன லாபம், நான் சர்ச்சுக்கு போனா எனக்கு என்ன லாபம், இப்படி நமக்கு வந்து என்ன சொல்றோம், ஏதாவது கிடைக்குமா சொல்லி கரண்ட் லைஃப் உள்ள ப்ராப்ளத்தை மாத்திரமே நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். But we are very normal, like if I change as a Christian, if I believe in Christ, what benefit I will get, what I will get if I go to the church, only all these things we are thinking. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னன்னா, but what Jesus want to tell us to is, நீ இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்கிற காரியங்களை காட்டிலும், the thing that you are going to receive from God, more than that,
இயேசுவை பெற்றுக்கொள்வது சிறந்தது என்கிறார். You need to receive Jesus Christ. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? அதாவது இப்ப யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே கையில பாப்போம் ஏதாவது gift வாங்கிட்டு வந்திருக்காங்களா? If any guest is coming to our house, first thing we will see their hands if they bought any gift. அல்ல ஏதாவது வந்து ஒரு நமக்கு ஒரு நன்மை கொண்டு வந்திருக்காரான்னு சொல்லி பார்ப்பது வழக்கமாய் இருக்கிறது. We will see that whether they bought anything for us like that. ஆனா அவர் நம்ம மீது வைத்திருந்த அன்பினாலே நம்ம விசாரிக்கும்படியாக வந்திருக்கிறார் என்பது நாம் புரிந்து கொள்வது இல்லை. But because of the love they had for us, for that only they came to see us. We don't understand that. நமக்காக இவ்வளவு தூரம் வந்தவர் நமக்கு கண்டிப்பா நன்மை செய்வார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருப்பது இல்லை. For us only he came so far, but we don't believe in that. பட் நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது கையில இருக்குதா பொருளை பார்த்த உடனே நம்புறோம். ஓகே நமக்கு வந்து நன்மையை கொண்டு வந்திருக்கிறார் அப்படி சொல்லி நம்புகிறோம். But what is our mentality? We will think like anything he bought for us, then only after seeing the thing only we will believe yes something he bought. இந்த மாதிரியான காரியம் அந்த வந்திருக்கிற அந்த விருந்தினரை அந்த வந்திருக்கிற அந்த உறவினர் அவருடைய மனதை மிகவும் காயப்படுத்துகிறதா இருக்கிறது. Because of this kind of intention, the one who is coming as a guest, their heart is very much weak. ஒரு சாதாரண மனிதன் நம்மளே இப்படி இருக்கிற பொழுது normal people we are like this. ஆனா ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுக்கும்படிக்கு வந்த ஆண்டவர், the God Jesus who came here to give his life for us. அவர் வந்தானே எனக்கு என்ன லாபம்? அவர் வந்து ஏதாவது கொண்டு வந்திருக்காரான்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து என்ன செய்யணும்? அநேக நேரத்தில் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are only thinking about the worldly blessings and running behind that. அது ஆண்டவர் சொன்னார். That is why God is saying தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட பார்க்காம நமக்காக தந்த மற்ற எல்லாவற்றையும் கூட தருவது எத்தனை அதிக நிச்சயம். He gave his own beloved son. If he is giving his own beloved son, how much more he will give the other things. ஆனா இந்த மனிதன் என்ன சொல்லுகிறான்? இந்த ராஜா குடும்பத்தில் வேலை செய்யற மனிதன் என்ன சொல்லுகிறான்? What this royal official is saying? ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீங்க வாங்க அப்படிங்கறான். God, before my son dies, you please come, like that he is saying. அதாவது இவர் சொல்றாரு, அப்ப நீங்களா அற்புதத்தை சில காரியத்தை தன்னுடைய மனதில் இருக்கிற காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். நீங்க விசுவாசிக்கணும்ப்பா, முதல்ல அதுதான் முக்கியம், இதயத்துல விசுவாசிக்கணும், அதுதான் முக்கியம் சொல்றாரு. God is teaching the people, first you need to understand, first you need to have faith in heart, like that and all Jesus is teaching them. Amen. 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 Before that we have to understand what we have inside, what is the strength of our God அப்படிங்கற நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand the power of our God before saying all these things. Amen. Amen. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். God needs that only first. Amen. Amen. Hallelujah. 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 நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா, if I am coming to your house நீ means என்ன ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் before accepting me, நான் என்னிடத்தில் இருக்கிற நன்மைகளை என்னிடத்தில் இருக்கிற பொருட்களை நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். you want to accept my things and my benefits. அது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறதா இருக்கிறது. That will make me more sad. Amen. 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 என்னை ஏற்றுக்கொள்கிற பொழுது என்னுடைய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்குமே. If you accept me, all my things, all my belongings are for you only. ஆண்டவர் அதைத்தான் வந்து இந்த மனிதன் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்றார்? விளங்க வைக்க விரும்புகிறார். God want to make understand this only to the people. அவர் என்ன செய்றாரு? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய பிரச்சனைகள் தான் பெரிதா தெரிகிறது. The people's problem is only their problem is in front of their eyes. அந்த மனிதன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவரே நீங்க பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, என்னுடைய மகன் சாகிறதுக்கு முன்னாடி எப்படியா வாங்க அப்படிங்கறாரு. Here this man is saying, God, there is no time for you to speak, please come and heal my son first. அவனுக்கு என்ன டென்ஷன்? இவர் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா ஒருவேளை இறந்து போயிட்டாருன்னா அப்புறம் ஃபர்தரா நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியுங்கிற மைண்ட் செட்ல தான் இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். The man is very much worried. He is thinking like if he is continuously talking and not coming and looking into my son means what will happen to my son, like ஏன் that. என்று சொன்னால், Why? Because ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்கள் இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ளவில்லை. nobody understood God more still now. தேவனுடைய மகிமை அவர்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. Nobody understood God more. ஆமென். Amen. அவருக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அறகுறையாக விசுவாசித்து என்ன செய்கிறார்கள்? வந்திருக்கிறார்கள். அந்த நன்மை எப்படியே வாங்க வேண்டும், அது நன்மைக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் அவருடைய மைண்ட் செட் இருக்கிறது. All people's intention is only to get the benefits and miracles from Jesus Christ. Only by that faith they all are standing and coming. தேவன் எல்லாவற்றிலும் தேவனா இருக்கிறார். But God is God for everyone. Amen. 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 ஆனால் அந்த மனிதனுக்கு தெரியவில்லை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு, நம்ம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற விஷயமே தெரியல அவனுக்கு. But this man, he don't know to whom he is talking with. Amen. Amen. அவர்தான் ஜீவனை கொடுக்கிறவர். He is the life giver. அவர் கர்த்தர்ல தான், அவரால தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Because of him only everything is created. Amen. Amen. அவர்ட்ட போய் சொல்லிட்டு ஐயா உயிர் போறதுக்கு முன்னாடி வாங்க ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. To him is going and saying before my son dies, please come. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் அந்த இடத்துல நகைத்திருக்க வேண்டும். God might have smiled in that ஏன்னா place. நம்ம பண்றது சில நேரத்துல அப்படிதான் விவரம் தெரியாம சின்ன பிள்ளைகள் மாதிரி என்ன செய்யற அநேக நேரத்துல நம்ம பண்ணுறோம். Sometimes we do very kiddishly without knowing anything. ஜீவனை கொடுக்கிற இடத்துல போயிட்டு ஐயா அங்க ஜீவன் போயிட்டு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி He is the life giver and to him he is going and saying his life is going, please come and
save him like that. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? But what God is முதல்ல thinking, விசுவாசி, first you believe. உனக்கு முன்னாடி நிக்கிற யாருங்கிறத நீ அறிந்து கொள். The one who is standing in front of you, believe who is he. அவரால என்ன செய்ய முடியுங்கிறத நீ வந்து விசுவாசி. Understand just what he can do. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசி. He is the son of God, believe that. அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினார் என்பதை நீ விசுவாசி. He is the creator, believe in that. Amen. 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 அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தால் போதும். If that faith is in you, that means it's more than enough. உன்னுடைய கவலைகள் எல்லாம் கண்ணீர் எல்லாம் மாறி போகுமே. Your tears and your worry will be solved. Amen. நம்ம அநேக நேரம் என்ன செய்றோம்? பிரச்சனைகளை முன்னாடி கொண்டு வைத்து விடுகிறோம். We keep our problems in front. அந்த பிரச்சனை என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் மறைத்து விடுகிறது. Hiding everything. Amen. 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 அதாவது பிரச்சனைங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரி தான். Problem means it's like a small stone. அந்த கல்லை நம்ம என்ன பண்றோம் அநேக நேரங்கள்ல? What we do that stone many times. கண்ணுக்கு முன்னாடி கண்ணை ஒட்டி வச்சிருந்தோம். We are keeping in near to our eyes. அதனால என்ன செய்யுது? இந்த கல்லு வந்து சின்ன கல்லு தான். அந்த நம்முடைய உலகத்தை எல்லாமே என்ன செய்யுது? அது பார்க்க கூடாதபடிக்கு பெரிய அளவுல அது மறைத்து விடுகிறது. That stone is a very small stone only, but since we keep that nearby our eyes, it's hiding everything. Amen. Amen. ஆனா அந்த கல்லை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து பாருங்கள். Keep the stone where it should be and see. அப்ப தெரியும் சாதை இவ்வளவு இத்தனை சிறிய தூசி தானே அப்படி சொல்லிட்டு then you will understand this is a very small stone. Like that we all can understand. Amen. எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய தேவனாய கர்த்தரை மாத்திரமே. Always we need to keep God in front of our eyes. Amen. அவர் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். He is everything. Amen. Amen. Hallelujah. 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 உதாரணமாக நம்ம உதாரணமாக யோவான் 11ஆம் அதிகாரத்துல, for example John 11 1ஆம் அதிகாரத்து 1ஆம் வசனத்துல இருந்து 44 வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். From 1 to 44 you all read and see. அங்கே ஒரு மனிதனை குறித்து நான் பார்க்க முடியும். There we can see about a man. லாசர் என்ற ஒரு மனிதனை பார்க்க முடியும். அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, there Jesus Christ, அவருடைய இயேசு கிறிஸ்துவோட சிநேகிதன் அந்த லாசர் இருக்கிறான். He is Jesus Christ's friend. அவன் மரண படுக்கையில் இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தகவல் செல்கிறது. God getting a news saying that Lazarus is sick. அந்த தகவலை அறிந்த உடனே அவர் என்ன செய்கிறார்? இன்னும் 2 நாட்கள் தாமதம் செய்கிறார். Even after listening the news, he is delaying 2 more days. அந்த மனிதன் மரித்து போகிறான். He is dead. அவர் திரும்பி இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் வருகிறதுக்கு 4 நாட்கள் ஆகிறது. After 4 days God Jesus is coming to Lazarus. அப்பொழுது அவருடைய சகோதரியிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். That time Jesus is saying to his sister, அந்த கல்லறையை ஓபன் பண்ணுங்கள் என்று சொல்லி. Open that tomb. அப்பொழுது அந்த சகோதரி சொல்லுகிறாள். That time the sister is saying, ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் ஆகிவிட்டது, பயங்கரமான நாற்றம் எடுக்குமே என்று சொல்லி. This is almost 4 days, it will stink like anything, like that she is saying. Amen. 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 உண்மைதான். It is true. அது நாற்றம் எடுக்கலாம். It will stink. உன்னுடைய காரியங்கள் என்னுடைய காரியங்களும் நாற்றம் எடுக்கிற ஒரு காரியங்கள் தான். Yours and my thing is also the same. பாருங்கள், ஹாஸ்பிடல்ல பாருங்கள், ஒரு டாக்டர் என்ன பண்றாங்க? எத்தனை நாற்றம் எடுத்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம என்ன செய்றாங்க? க்ளீன் பண்ணி என்ன செய்றாங்க? அருமையா மருந்து போடுறாங்க. Look at the doctor, no matter how much it stink, but they will clean the wound and they are giving medicines to that. ஆனால் அவர்கள் வந்து மெடிசின் நம்பிக்கை வைக்கிறார்கள். அது குணமாக்குமா குணமாக்காது என்பது அவங்களுக்கு தெரியாது. Don't know whether it will heal or not. ஆனா நம்மை உருவாக்கின தேவன், but the one who created us, நம்முடைய வாழ்க்கை நாற்றம் தான் எடுக்கிறது என்று தெரிந்திருந்தாலும், he knows very clearly our life is stinking. ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying, open the tomb door. Open the door. ஓபன் அந்த கல்லறையை திறங்கள் சொல்கிறார். Open the tomb. அது நாற்றம் எடுத்தாலும் பரவாயில்லை. Let it stink. ஏனென்றால், why? Because நம்ம மூடி வைக்க if we close and keep அந்த நாற்றம் என்ன செய்யுமாம்? அதிகரித்து கொண்டே தான் போகும். that stink will increase. அது உள்ள இருக்கிற காரியங்கள் நாளுக்கு நாள் அதிகமா கெட்டு போகும். It will decay day by day. அது ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வரப்படுகிற பொழுது, when it comes nearby God, amen, amen, அது பூரண சுகமடைகிறதா இருக்கிறது. it is healed completely. amen. Amen. அங்கே சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறார். if you believe you will see the glory of தேவனால் God. கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. nothing is impossible அப்பொழுது by God. லாசர் அந்த மரித்த சடலத்தை பார்த்து சொல்கிறார், seeing the dead body of Lazarus, he said, லாசர்வே வெளியே வா. Lazarus come out. அவன் உயிரோடு வெளியே வந்தான். He came with life. Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. ஆண்டவருக்கு வந்து மரித்தான் அல்லது மரிக்கவில்லை உயிரோடு இருக்கா என்பது ஒரு மேட்டரே அல்ல. For God, he is alive, not alive. These are all Amen. not matter only. Amen. Amen. அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். Everything for him is to glorify God's Amen. name. Amen. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். We will read one verse. ரோமர் 11ஆம் அதிகாரம் Romans 11 34 இருந்து 36 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் 34 to 36 if you read, அதுல ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். in that we can see one thing. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said in that is, நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். we will read, you all please listen. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும்
இருக்கிறது. அவருக்கு என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Who has known the mind of the Lord, or who has been his counselor, who has ever given to God, that God should repay him? For him and through him and to him are all things. To him be the glory forever. Amen. அதே போல யோவான் 1 அதிகாரம் 3 வசனத்திலும் அது வாசிக்க முடியும். Same we can read, see in John 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. Through him all things were made, without him nothing was made that has been made. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆக்சுவலி இந்த வசனத்தின் மூலமா என்ன சொல்ல வருகிறார் சொன்னால், இந்த எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்காக என்றே உருவாக்கப்பட்டிருக்கிறது. Now what God Jesus want to make clear is, through him all things were made, without him nothing was made that has been made. நாம் நினைக்கிறோம், We think இந்த மனிதனை போல like this man, என்னுடைய மகன் சாக கிடக்கிறான், my son is dead, இது என்னுடைய பிரச்சனை, this is my இது problem, என்னுடைய காரியம், this is my thing, இது என்னுடைய காரியம் முடிய போகிறது this is going to finish now. என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய காரியத்தை என்ன சொல்ல உரிமை கொண்டாட விரும்புகிறோம். We say all these things and we want to take authority of all God's things. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், But God is saying, நீ விசுவாசி, you believe. இது யாருடையது என்று சொல்லி நீ தெளிவாய் விசுவாசி. Whose is this? You believe. இது யார், இது நீ பேசிக் கொண்டிருப்பது யார் என்பதை நீ அறிந்து கொண்டு விசுவாசி. To whom you are talking, understand and believe நம்ம in அந்த it. காரியத்தை தெளிவாய் விசுவாசித்து அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், If we understand and believe properly, அதனுடைய முடிவு என்னவா இருக்கும் என்பதை நாம் அறிந்திருப்போம். we know what is the end. Amen. Amen. ஆமென். Amen. ஏன்னா இந்த மனிதனுடைய மகனுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று பார்த்தால், அவன் மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஜுரம். What is this royal official son laying sick? It is a deadly disease. ஆனா அவன் நினைத்தான், But he thought, வேதம் சொல்லுகிறது, Bible is saying, அதாவது 46 வசனத்துல, அதாவது 47 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறபடி நான் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி இங்கு போடப்பட்டிருக்கிறது. this royal official went and begged to Jesus Christ once he came to know that Jesus came to this place. அவன் நினைச்சான் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சான். அவன் நினைத்து ஓடுகிறான். He is thinking like, okay, Jesus Christ came, we can go and see him like that. ஆனால் உண்மை என்ன? But what is the truth here இந்த is, மகன் this man, குணமாக்கப்பட வேண்டும் he needs to be healed. என்று சொல்லி For that purpose, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறார். God Jesus came there. ஆமென். Amen. அதை இவன் புரிந்து கொண்டதான் லேட்டா புரிந்து கொண்டிருக்கிறான். He understood this little lately. இவன் நினைச்சான் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, இந்த டைம்ல நம்ம போய் அவரை கூட்டி வந்துடலாம் சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். He thought like, okay, Jesus Christ came, I'll go and bring him. நம்மளும் நிறைய நேரங்கள் அப்படிதான் நினைத்து We கொண்டிருக்கிறோம். also think many times like நான் that. அதிகாலம் எழுந்து ஜெபிக்கிறேன், I'm early morning I'm நான் ஒரு praying. நாளைக்கு மூன்று முறை கூட சாப்பிடாமல் உபவாசித்து இருக்கிறேன். Without eating 3 times also I'm fasting. மாசத்துல தினமும் நான் ஒரு வாரத்துக்கு மேலாக நான் அப்படியாக ஆண்டவருக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறேன். Monthly once I'll do big things for God. தினமும் நான் ஆலயத்துக்கு நடந்தே போகிறேன் என்று சொல்லி By walk every day I'm going to church like நம்முடைய that. கிரியைகளை அநேக நேரங்களில் நினைச்சுக்கிறோம் மேன்மைப்படுத்த விரும்புகிறோம். We are glorifying only our things many a times. அன்புக்குரியவர்களே, Beloved, நம்முடைய காரியம் எந்த ஒரு காரியமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. our thing nothing can be glorify God's name. நம்முடைய இந்த உலகத்தில் எந்த காரியமும் அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. These worldly things never can satisfy God. Amen. நம்முடைய காரியம், நம்முடைய நீதியோ, நம்முடைய எந்த ஒரு நற்கிரியைகளோ தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியாது. Our goodness, our justification, nothing can go and stand in front of God. அதனால தான் தேவனே இறங்கி எல்லாவற்றையும் செய்து முடித்தார். That only God himself came down and finished everything. Amen. ஆமென். நம்ம அநேக நேரங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மனிதனை போல இயேசு கிறிஸ்து வந்து நம்ம போயிட்டு இப்போ போய் கரெக்டாவே பிடிச்சிடலாம், இதுதான் சரியான நேரம், நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்றோம் சொல்லிட்டு நினைக்கிறோம். அநேக நேரங்கள் நம்ம காரியங்களை செய்கிறவங்களா Many இருக்கிறோம். times we think like, okay, Jesus Christ came, same like this man, okay, Jesus Christ came, I'll go and meet him, I'll bring him, like that and all. நம்ம அநேக நேரங்கள் நம்ம ரொம்ப ஞானமாய் நடந்து கொள்கிறோம் என்று சொல்லி நம்ம நினைத்து Many கொண்டிருக்கிறோம். times we think like we are very smart. ஆனா ஆல்ரெடி ஞானத்தின் ஊற்றான தேவன் ஆல்ரெடி எல்லாத்தையும் செய்து முடித்ததினாலே இந்த நன்மையான காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். The wisdomful God, he already finished everything. That is why we receive all these good things. வேதம் சொல்லுகிறது, The scripture ஆண்டவர் says இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்று சொல்லி Jesus Christ finished everything on the அவர் cross. முடித்த காரியத்தினுடைய பலனை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். We are only enjoying the one that God finished. ஆமென். Amen. அந்த பலனை, அந்த சிலுவையில முடித்த காரியத்தின் நன்மையாகத்தான் The things which he finished on the cross, the goodness. இன்னைக்கு நீங்கள் நானும் நோய் இல்லாமல்
You and I are வறுமை without இல்லாமல், sick, without poverty, பலகீனம் இல்லாமல், without weakness, வியாதியினுடைய எந்த பாதிப்பும் இல்லாமல், without any disease, மகிழ்ச்சியாக happy. தேவனுடைய சமாதானத்தில் நிரம்பினவர்களாக வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். have God's peace and we are Amen. living a life. Amen. Amen. Hallelujah. Hallelujah. தேவன் செய்து முடித்ததை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். God finished and we are enjoying. ஹalleluya. Amen. அதைத்தான் தேவன் என்ன சொல்றார்? நீ விசுவாசி. God is saying, believe that. ஒரு காரியத்தை நடந்ததுக்கு அப்புறம் விசுவாசிக்கிறது ஒரு விசுவாசம் அல்ல. If you are believing after the work, it is not a faith. Amen. 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 Hallelujah. Hallelujah. ஆண்டவர் அதைத்தான் இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறார். God want to make understand this only to the people. தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அவருடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்பட வேண்டும். As his will is done in the kingdom, the same way it has to be done in the earth also. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும். In this earth his kingdom has to அதை come. நாம் புரிந்து கொண்டால் போதும். That we need to understand. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. வியாதியை குணமாக்குவதோ அல்லது வியாதியினுடைய காரணமாக இருக்கிற ரூட் வேரை காலி பண்றது எது சிறந்தது? Finishing the disease or finishing the root itself, which one is better? ஆமென். Amen. அந்த ரூட்டை காலி பண்றது தான் சிறந்தது. Finishing the root is a better Amen. one. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. இயேசுவிடத்தில் நன்மை பெறுவதோ அல்லது இயேசுவை பெற்றுக்கொள்வதோ எது சிறந்தது? To receive the benefits of Jesus or to receive Jesus, which is the best? ஜனங்கள் அனைவரும் என்ன செய்யறோம்? இயேசுவிடத்தில் ஏதாவது கிடைக்குமா? நான் இயேசு ஊழியம் செய்கிறேனே, இயேசுக்காக ஓடுகிறேனே, இயேசுக்காக அதை செய்கிறேனே, எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி தான் ஜனங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Many time people think like I'm doing that for Christ, I'm doing this for Christ, I'm doing the ministry, will I get anything like that? Only people thinking. ஒரு காரியம் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள We வேண்டும். need to understand one நாம் thing. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி நாம் ஓடவில்லை. We are not running like thinking I will receive something from Christ. இயேசு கிறிஸ்துவிலிருந்து எல்லாமே கிடைத்ததனால நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். I already received everything, that is why we are running. Amen. 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 Hallelujah. Hallelujah. அதுதான் தேவன் நமக்கு செய்து முடித்த காரியமா இருக்கிறது. This is what as God Jesus done Amen. everything for us. Hallelujah. Amen. நம்முடைய Hallelujah. எந்த ஒரு சுய கிரியைகளும் தேவனை திருப்திப்படுத்த முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது. Our own justification never can satisfy God. தேவனை எல்லாவற்றையும் அவரே செய்து முடித்ததினாலே He himself had finished அவருடைய everything. நாமம் மகிமைப்பட்டு His கொண்டிருக்கிறது. name is glorified. Amen. Amen. Hallelujah. So, Hallelujah. இந்த மனிதனைப் போல இந்த மனிதன் அறியாமல் இருக்கிற அவனுடைய பிரச்சனையை முன்னாடி பெருசா வைத்ததுனால தேவனுடைய மகிமை அவனுடைய புரிந்து கொள்ள இயலவில்லை. Now this man, he is keeping his problem in front of his eyes. That is why he cannot see the glory நம்ம of எப்போ God. பிரச்சனையை நமக்கு பின்னாடி வைக்க வேண்டும். We need to keep our problems back. Amen. 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 அந்த பிரச்சனை மூலமா வரப்போகிற தேவனுடைய நாமத்தை மகிமை நாம் முன்னாடி வைக்க வேண்டும். Through that problem, what we are going to get the benefit, that we need to keep. Hallelujah. 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 லூக்காவை எழுதின சுவிசேஷம் நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க Luke chapter 5, if you see, அங்க 18ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. from 18 there, if you see, there is a situation written தேவன் there. அங்க தேவன் தன்னுடைய சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது God is showing his deliverance. நியாயசாஸ்திர கூட்டம் பரிசேயர் கூட்டம் எல்லாம் அவர் உபதேசத்தை கேட்டு கொண்டிருக்காங்க. The Pharisees, everyone is அந்த sitting and வீட்டுக்குள்ள கூட்டம் listening. பார்த்தனால மேல கூரையை பிரிச்சுட்டு அடிச்சாங்க. ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை அந்த வீட்டுக்குள்ள இறக்கி ஆண்டவர் சுகமாக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர்ட்ட கேக்குறாங்க. People are bringing the paralytic man and asking God to heal him. ஆண்டவர் அவனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு போங்கறாரு. God is saying your sins are forgiven, take the mat and walk. ஆண்டவர் கேக்குறாரு அந்த ஜனங்களை பார்த்து, நீ சுகமாயி படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லுவதோ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எது பெரிய காரியம், எது கஷ்டமான காரியம் கேக்குறாரு. Which is easier to say your sins are forgiven or to say get up and walk? He is asking to the அந்த people. அற்புதத்தை மேபி அந்த அங்க இருக்கிற வைத்தியர்கள் செய்திருக்க முடியும். This miracle, maybe the medical people can do that. ஆனா அந்த சுகத்துக்கு காரணமா இருக்கிற அவருடைய பாவத்தையும் சேர்த்து ஆண்டவர் குணமாக்குறது தான் ஆண்டவருடைய காரியமா இருக்கிறது. But God's thing is he is forgiving everything, the sin even. Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. The root cause. The root cause is Amen. finishing. Amen. அந்த அடிப்படை காரியத்தை என்ன செய்றார்? தேவன் மாற்றுகிறார். The root cause is changing. ஆமென். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். That is what God is saying here. விசுவாசத்தை நடக்க வேண்டும். We need to believe. தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம். We need to believe the word. நம்முடைய கிரியைகள் மீது அல்ல விசுவாசம். Not in our own self. அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம். In his words. அவர் சொன்னால் செய்வார். If he say, he will do. There is no any changes. அதுல மாற்றம் இல்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஒப்பு கொடுப்போமா? Shall we submit? கண்களை மூடி என்னோட கூட சேர்ந்து சொல்வீங்களா?
Say with us. ஆண்டவரே God Jesus. நாங்கள் விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் அல்ல ஆண்டவரே. We are not in faith of ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய காரியங்களில் விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் அல்ல ஆண்டவரே. We are not believing அது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே போகும் அப்பா. That will change every minute of நாங்கள் Father. உம்முடைய வார்த்தையின் மீது விசுவாசம் We வைக்கிறோம். believe in your words of உம்முடைய Father. ஆண்டவர் நீங்க செய்து முடித்த காரியத்தின் மீது விசுவாசம் வைக்கிறோம் The thing that ஆண்டவரே. you finished of Father. அது எங்களை வாழ வைத்துக் That is கொண்டிருக்கிறது. making us live of அது Father. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. By that அது we are எங்களை living of ஒருபோதும் Father. கைவிடுவது இல்லை That ஆண்டவரே. will never forsake us ஆண்டவரே of Father. இந்த ராஜ வீட்டில் வேலை செய்கிற மனிதனை போல This royal official of Father. ஆண்டவர் எங்களுடைய பிரச்சனைகளை எப்பொழுது நாங்கள் முன்னாடி கொண்டு நிறுத்திக் கொண்டு We are வைத்திருக்கிறோம். keeping always the problem in front of அது our இந்த eyes. உலகத்தையே மறைத்துக் கொண்டு That is hiding the whole world. இப்போது Father. நடந்தாதான் தீர்வு என்று சொல்லி After finishing this only, everything will happen. பதறிக் like that கொண்டிருக்கிற within. சூழ்நிலைகள் We are very much worried. இன்றோடு Father. மாறி போகட்டும் இயேசுவின் Let it நாமத்தினாலே. change by this நாங்கள் உம்மை time, முன்பாக Father. நிறுத்துகிறோம் ஆண்டவரே. We keep you in front of நீங்க our eyes, எப்போது Father. முன்பாக இருப்பபடி You are செய்கிறோம் always in ஆண்டவரே. front of us. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் Children, those who ஆண்டவரே listen to these இயேசு words of கிறிஸ்துவின் Father. நாமத்தில் We bless you all in ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. the name of our Father, Savior ஆசீர்வதிக்க Jesus Christ. ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகவே பெருக You பண்ணுங்க are ஆண்டவரே. blessed and you are உம்முடைய நாமம் multiplied. மகிமைப்படட்டும். Let your name be உம்முடைய நாமம் glorified. மகிமைப்படட்டும். Let your name be வாழ்த்தி glorified. ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு We நாமத்தில் submit to ஜெபிக்கிறோம் Father. ஜீவன் நல்ல பிதாவே. In Jesus' mighty name. Amen. 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 Praise the Lord. God bless you.